நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கணித்திருக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களில் எண்ணிக்கையை 12 மாதங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்களை அவன் சிறப்புக்குரியதாக அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு கண்ணியப்படுத்திய அந்த 4 மாதமாகிறது சிறப்புக்குரிய மாதம் ஸலாஸத்து முத்தவாலியாத்துன், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இன்னும் ரஜபுன் முதர்ருன், ரஜபு மாசம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்த மாதங்களை நாமும் கண்ணியப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரிகளே. அதிலும் குறிப்பாக துல்ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் குர்பானியினுடைய இபாதத்துகள் இருக்கிறது, ஹஜ்ஜினுடைய இபாதத்துகள் இருக்கிறது, இன்னும் மற்ற சில அமல்கள் எல்லாம், அரஃபாவுடைய நோன்புகள் எல்லாம், மற்ற சில அமல்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அமலை போன்று வேறு எந்த காலகட்டத்திலும் செய்ய முடியாது. குர்பானி, ஹஜ் இது போன்ற அமல்கள் குறிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். வேறு எந்த ஒரு மாதங்களிலும் செய்ய முடியாது. எனவே அதனின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த 4 மாதங்களில் துல்ஹஜ்ஜி அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்துகிறான். அதிலும் குறிப்பாக துல்ஹஜ்ஜில் முதல் 10 நாட்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், 10 இரவின் மீது சத்தியமாட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். 10 இரவின் மீது சத்தியமிடுகிறான். அந்த 10 இரவு எந்த இரவு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல் அஷர, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 10 இரவு என்பதாக நிச்சயமாக அது அஷருல் அல்ஹா, துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் இந்த 10 இரவின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் என்றால், அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது, ஒரு காரியத்தின் மீது சத்தியமிடுகிறான் என்றால் அது எந்த அளவிற்கு அது கண்ணியத்திற்குரியது, அது மதிப்புக்குரியது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே இந்த 10 நாட்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அதனால் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமலுக்கு ஈடாக, சமமாக எந்த ஒரு நாட்களிலும் அமல்கள் செய்ய முடியாது. எந்த ஒரு மற்ற நாட்களில் செய்யப்படும் அமல்கள் இதற்கு ஈடாக முடியாது என்றார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலா ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விடவா என்பதாக கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு நபரை தவிர, ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்தாரே, தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரே, இந்த நபரை தவிர என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய அந்தஸ்தை நாம், ஜிஹாதினுடைய ஷஹீதினுடைய அந்தஸ்தை நம்மால் பெற முடியாது. எனவே இது அல்லாத மற்ற எல்லா அமல்களையும் விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல், அதற்கு ஈடு இணையான அமல் வேறு எதுவும் கிடையாது சகோதரர்களே. அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிற அந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேறொரு ஹதீஸுகளில் வருகிறது, இந்த 10 நாட்களில் நீங்கள் ஃபாகிசிரு ஃபீஹின்ன தஸ்பீஹ, இதில் நீங்கள் தஸ்பீஹ் சொல்வதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் தக்பீர் சொல்வதை, தக்பீர் சொல்வதை, தஹ்லீல், இன்னும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களில் நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். இந்த 10 நாட்களில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீகளை சொல்லுங்கள். மற்ற நாட்களில் நீங்கள் சொல்வதை விட இந்த நாட்களில் நீங்கள் இந்த 10 தினங்களில் சொல்வது அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அதனில் நீங்கள் சொல்வதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற நாட்களில் சொல்வதை விட இந்த நாட்களில் சொல்வது அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது.
அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், முக்கியமாக யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாடுகிறார்களோ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த 10 தினங்களில் அவர்கள் நகங்களையோ முடிகளையோ வெட்டாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யார் ஒருவர் உங்களில் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர்கள் உங்களில் நகங்களையோ முடிகளையோ வெட்ட வேண்டாம் இந்த 10 நாட்களில் என்றார்கள். எனவே இந்த 10 நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல நல்ல அமல்களை செய்து வாருங்கள், அதனை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற அவனுடைய பிரியத்தை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.